Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.11 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பின்னு ரெண்டு செட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு செட்ஸோடைய ஆரோ டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ டு பி. அப்படின்னா ஆரோ டயக்ராமில் லெஃப்ட் சைடு வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஏங்கிற செட் இருக்கும், ரைட் சைடில் வந்து பிங்கிற செட் வந்து இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுடைய ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 1ங்கிற ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதை மொத்தம் 4 விதமாக ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனை. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமில் மேப் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 1. இந்த இடத்துல எக்ஸுங்கிற வேல்யூவும் ஏங்கிற வேல்யூவும் ஒன்றுங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்னா ஏல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு பியில் இருக்கிற வேல்யூஸ் வந்துச்சுன்னா அதோட மேப் பண்ணிடணும், அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் எக்ஸுக்கு பதிலாக நான் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் எஃப் ஆஃப் 1 is equal to 3 into x பதிலாக 1 - 1. 3 into 1 வந்து 3, 3 - 1 வந்து எனக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து ஏல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 2. அப்போ எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 3 into 2 - 1. 3 2 is 6 - 1 வந்து எனக்கு 5 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3ங்கிறப்ப 3 into 3 - 1. 3 into 3 வந்து 9 - 1 வந்து எனக்கு 8 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4ங்கிறப்ப 4 into 4 3 into 4 - 1. என்ன 3 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 into 4 - 1 வந்து பார்த்தோம்னா 3 into 4ஓட வேல்யூ 12, 12 - 1 வந்து எனக்கு 11 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை வந்து ஏவை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. இப்போ நான் ஆரோ டயக்ராம் பண்ண போகிறேன். ஆரோ டயக்ராமில் வந்து மொத்தம் 2 செட்டையுமே நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டை வந்து நான் லெஃப்ட் சைடில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். பிங்கிற செட்டை வந்து ரைட் சைடில் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நான் இது ஏ, இது பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட எலமெண்ட்ஸை நான் இங்கே எழுதிக்கிறேன் 1 2 3 4. அடுத்து பியோட எலமெண்ட்ஸ் 2 5 8 11 14 வந்து நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 1ங்கிற வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா 1ஐயும் 2வையும் மேப் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2ங்கிற ஆன்சருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 5 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 2வையும் 5ஐயும் மேப் பண்ணிக்கிறேன். அடுத்து 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 8 வந்து கிடச்சிருக்கு. 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 11 வந்து கிடச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே மேப் பண்ணிட்டேன். இதோட ஆரோ டயக்ராம் முடிஞ்சிச்சு. அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்மில் வந்து மொத்தம் 2 ரோஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். 2 ரோஸில் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து என்ன எலமெண்ட்ஸ் எழுத போகிறோன்னு பார்த்தோம்னா எக்ஸோட எலமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ஃபைனல் ஆன்சராக கிடச்சிருக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எழுத போகிறோம். எக்ஸோட எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 1 2 3 4 இந்த எலமெண்ட்ஸை தான் வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 1க்குடைய ஆன்சர் 2 கிடச்சிருக்கு. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸில் 2 சப்ஸ்டியூட். 2ஓட ஆன்சர் 5, 3ஓட ஆன்சர் 8, அதுக்கப்புறம் 4ஓட ஆன்சர் 11. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். இதான் வந்து டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்மை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி முடிச்சாச்சு. தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த டேபிள் ஃபார்ம் அந்த ஆரோ டயக்ராமை யூஸ் பண்ணி அதை ஒரு செட் ஆஃப் ஆர்டர்டு பேராக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டர்டு பேரை நான் எஃப்னுட்டு நான் டினோட் பண்ணிக்கிறேன். அப்படி பார்த்தோம்னா எனக்கு 1 வந்து 2ஓட மேப் ஆகிருக்கு. அப்படின்னா இது எப்படி ஒரு ஆர்டர்டு பேராக எழுதலாம்னா 1, 2ன்னுட்டு எழுதலாம். அதுக்கப்புறம் இதை 2, 5ங்கிற ஒரு ஆர்டர்டு பேர். அதுக்கப்புறம் 3, 8ன்னு ஒரு ஆர்டர்டு பேர். அடுத்தது 4, 11ன்னு ஒரு ஆர்டர்டு பேர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது தேர்டு சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் கிராஃபிக்கல் ஃபார்மாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். கிராஃபிக்கல் ஃபார்முக்கு நம்ம ரஃபாக வந்து ஒரு கிராஃப் ஷீட்டை வந்து நம்மளாக இது பண்ணிக்கிறோம். கிராஃப் ஷீட் வந்து கொடுக்க மாட்டாங்க, நாமளாக தான் ரஃபாக வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டர்டு பேரும் ஒரு பாயிண்ட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு 1, 2ங்கிற இந்த பாயிண்ட்டை வந்து பிளாட் பண்ணோம். அப்படின்னா 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. அப்படின்னா 1, 2 இந்த இடத்துல வந்து எனக்கு பிளாட் ஆகும். அடுத்தது பார்த்தோம்னா 2, 5. 2 இங்கே இருக்குது, 5 வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா 2, 5 இந்த இடத்துல எனக்கு பிளாட் ஆகிருக்கு. அடுத்தது 3, 8. 3 இங்கே இருக்குது, 8 வந்து இங்கே இருக்குது. அப்படின்னா எனக்கு 3, 8 இந்த இடத்துல எனக்கு பிளாட் ஆகிருக்கு. அடுத்தது 4, 1. 4 வந்து இந்த இடத்துல இருக்குது, 11 வந்து இங்கே இருக்குது. அப்படின்னா 4, 11 இந்த இடத்துல வந்து பிளாட் ஆகிருக்கு. இப்போ இதை ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணாமையும் விட்டுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.